Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு இடைக்கால உத்தரவு வேண்டும் என்று சீமான் பிறப்பித்திருந்த நிலையில் அது இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்ற தடை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் தொடர்பான தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சீமான் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி பி வி நாகரத்னா தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த மேல்முறையீட்டு மனு தொடர்பாக பதிலளிக்க எதிர்மனுதாரர்களுக்கு அவகாசம் அளித்த உச்சநீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணையை ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் சீமானுக்கு எதிரான விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் 12 வாரங்களில் விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடையையும் நீட்டித்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily. Taste the Daily.